விஐடி உங்கள நிறைய பேருக்கு விஐடி பத்தி தெரிஞ்சிருக்கலாம் அண்ட் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். எனிவேஸ், விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பட் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் அட்மிஷன் ஃபார்ம் எப்படி பண்ணணும், சிலபஸ் என்னன்னு எனக்கு தெரியல, என்னென்ன கோர்சஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும், என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க எனக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல, இப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா யூ டோன்ட் வரி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் வெல்கம் டு கிரேட்டர் இன்ஃபோ டு வாட் இட் இஸ் லவ். இப்போ வாங்க நம்ம வந்து இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். விஐடி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து என்னன்னா பேசிக்காக ஒரு அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்னா நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அண்ட் இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க செட்டன் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஓவரால் ஒன்லைன் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாமே. இப்போ என்னன்னா 19th to 30th ஏப்ரல் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து டென்டேட்டிவ் நியூஸ் தான். அண்ட் என்னன்னா 2.5 hours வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக எம்சிக்யூஸ் மட்டும்தான். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து லைக் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்து. அண்ட் உங்களுக்கு ஓவராலாக கொஷின்ஸ் எப்படி இருக்கும், ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதான் வந்து ஓவராலாக கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். நம்ம டீப்பாக இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஓகே நான் விஐடி தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே உங்களுக்கு வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்கு. வேலூர், சென்னை, ஏபி அண்ட் போபால். இந்த 4 பிரான்ச்சஸ்ல வந்து அவங்க என்னென்னலாம் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நீங்க வந்து இதுல உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண போங்க. உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து உங்களுக்கு எது வசதியோ அந்த பிரான்ச்சில் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுங்கள். இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க கரெக்டாக. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஜென்ரலாக டெஸ்ட் ஸ்லாட் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அண்ட் யுவர் அட்மிட் கார்டு, அப்புறம் சென்டர் புக்கிங், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு நடக்கும் பேஸ்ட் ஆன் யோர் ரேங்க், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்க்கு அப்புறமா. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதுதான் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடக்க போகிறது அட்மிஷன் ப்ராசஸில். ஓகேவா? தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யார் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபாரின் அப்ளிகன்ஸ்க்கு வந்து இன்னும் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்க் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும்னு நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1 ஜூலை 2022க்கு அப்புறம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது விஐடியில். ஓகேவா? அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் இருக்கும் இல்லையா, லைக் 10th மார்க் ஷீட்லலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகணும். அண்ட் ஒன் மோர் திங், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுக்கணும் உங்களுடைய ஏஜ்க்கு. எப்போனா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது. ஓகேவா? இதான் வந்து பேசிக்காக அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் +2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இயர் வந்து நீங்கள் எழுதி முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து எந்த சைடு வேணால் இருக்கலாம், அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பட் பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து 12th தான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து விஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா பிசிஎம்பி, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் அட்டன் பண்ணுவீங்க. இப்படி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்குமே எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, அதாவது பிசிபி
இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லா பிடெக் ப்ரோக்ராம்ஸுமே நீங்கள் வந்து எலிஜிபிள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த 6 கோர்சஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா? நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க பயாலஜி அட்டன் பண்ணலாமா இல்லை மேக்ஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதான் வந்து சப்ஜெக்ட் எலிஜிபிலிட்டி. செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரேங்க் கார்டு வந்துடும். நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைக் அவங்க அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. 1 lakh அப் டு 1 lakh உங்களோட ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4 கேம்பஸ்லையுமே கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான். விஐடி வேலூர், சென்னை, ஏபி, போபால், இது எல்லாத்துலேயுமே. இதான் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ இங்கே ஒன் மோர் திங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. VIT will verify the eligibility of the candidates after completing the tuition fee payment. நீங்கள் வந்து tuition fee payment வந்து பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இதுதான் வந்து டவுட்டே. எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் தெரியல, இதுதான் வந்து நிறைய பேருடைய டவுட்டு. அது வந்து இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸ் அப்படி இல்லைன்னா பயாலஜி ரெண்டுத்துல ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சாரி, ரெண்டுத்துல ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸ் எடுத்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும், பயாலஜிக்கும் சேம் 40 கொஷின்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் 35, கெமிஸ்ட்ரி 35, இங்கிலீஷ் 5 அண்ட் ஆப்டிடியூட் 10. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணணும். எல்லாமே வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி, இங்கிலீஷ் இதிலெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் எங்கே உங்களுடைய ரேங்க் வேரி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ஸ்கில்ஸில் தான் வேரி ஆகும். பட் ஒன் மோர் திங் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆப்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ஏன் எடுத்துகிட்டு வராங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து ஆப்டிடியூடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற 4 சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதான் வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. பட் எங்கே உங்களுடைய மார்க்ஸ் போகும் அப்படின்னா ஆப்டிடியூட் தான். வெயிட்டேஜ் கம்மி தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நீங்கள் ஆப்டிடியூடை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதான் உங்களுடைய மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸ் பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த டாபிக் வந்து படிக்கணும், எந்த சாப்டர்லேருந்து படிக்கணுன்றது வரையும் அவ்வளோ டீட்டெயிலாக கிளியராக லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 11th 12th ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினச்செல்லாம் படிக்காதீங்க. அப்படியெல்லாம் இங்கே இல்லை. எந்த டாபிக்ஸ் படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ பயாலஜி எடுத்துக்கலாம். பயாலஜியில் கூட அப்படிதான் 11th 12th சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லைக் ஒவ்வொரு டாப்பிக்லையும் செட்டைன் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 11th 12th புக்கு ஃபுல்லாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை க்ளீனாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அண்ட் தென் எது படிக்கணும் எது படிக்கக்கூடாதுன்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் சேவ் யுவர் டைம். அதனால தான். ஸோ இதான் வந்து சிலபஸ். தென் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து March 31st அப்ளை பண்ணி ஆகணும். அதான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். March 31st அப்ளை பண்ணிடுங்க. விஐடி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ. April 19th to 30th வந்து எக்ஸாமினேஷன் மேபி நடக்கும். பிகாஸ் அவங்க டென்டேட்டிவ்லி தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்மாக இல்லை. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 3rd May அதுவும் டென்டேட்டிவ்லி தான் ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து நடக்கும். அண்ட் கவுன்சிலிங் டேட் வந்து அவங்க இன்னும் கொடுக்கல. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ். ஓவராலாக பேசிக்காக நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டேன். அண்ட் உங்களுக்கு நான் மெயினாக திரும்பி இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸாம் பேட்டர்னில் ஆப்டிடியூட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் 11th 12th படித்த சிலபஸ் கிடையாது. ஜென்ரலாக இந்த கிராமர் அந்த மாதிரி இதான் வந்து ஆப்டிடியூடை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் சிலபஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு படிக்கும்போது உங்களுக்கு என்னென்னா டைம் சேவ் ஆகும். அண்ட் நீங்களும் வந்து ஒரு மாதிரி இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்ஃபில்டாக படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் அவ்வளோதான்.
நீங்கள் வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரும் எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அனலைஸ் யுவர் வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.